Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு டெய்லி கொஸ்டின் சீரீஸ்ல வந்துட்டு நம்ம இந்தியன் எக்கானமிலேருந்து ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்ற டாப்பிக்லேருந்து 20 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு இதுக்கு முன்னாடி டாபிக் வரைக்கும், அதாவது மானிட்டரி பாலிசி அண்ட் ஃபிஸ்கல் பாலிசி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அண்ட் அதோட கண்டினியூஷனான ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து இப்போ நம்ம 20 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி போட்டிருக்க டாப்பிக்கோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டன் செக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நான் இந்தியன் எக்கானமியோட கொஸ்டின் சீரீஸோட பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேருந்து ஒவ்வொரு டாப்பிக்காக லைனாக வந்து பார்க்கலாம். ஸோ இப்போது ஃபினான்ஸ் கமிஷன் வந்து என்னென்ன கொஸ்டின்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபினான்ஸ் கமிஷன் டாப்பிக்கோட வீடியோ கிளாஸ் நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு இந்த வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன்னா என்ன, அதை பற்றின டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் வந்து எடுத்திருப்பேன். ஸோ அந்த கிளாஸை பார்த்துட்டு நீங்கள் இந்த கொஸ்டின் அண்ட் சீரீஸை வந்து கண்டினியூ பண்ணிங்கன்னா இன்னுமே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். So first question, consider the following statement with respect to the qualification of members of Finance Commission. So Finance Commission க்கு select பண்றதுக்கான அந்த மெம்பர்ஸோட qualification என்ன அப்படின்னு சொல்லி 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ இதில் எது கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா செகண்ட், the chairman of the commission should be a person having experience in public affairs. ஸோ இந்த கமிஷனோட சேர்மனுக்கு வந்து பப்ளிக் அஃபேர் ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள தான் இதுக்கு வந்து சேர்மனாக வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் ரிகார்டிங் ஃபினான்ஸ் கமிஷன் இன் இந்தியா. ஸோ இதில் வந்து ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து கரெக்டு. So 3 மட்டும் கரெக்ட். It was created to define the financial relation between center and state. So சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷனை வந்து கிரியேட் பண்ணாங்க. அடுத்து, the first finance commission of India was set up in the year dash. ஸோ எந்த இயரில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் வந்து செட் பண்ணாங்க. ஸோ எந்த இயர்னா 1951. அடுத்து, Article 280 of the Indian Constitution laid down the establishment of dash. So Finance Commission. So Article 280ல Finance Commissionோட establishment பற்றி சொல்லியிருக்கு. அடுத்து, the State Finance Commission is a dash. So ஸ்டேட்டோட ஃபினான்ஸ் கமிஷன், அதாவது நம்ம கண்ட்ரியோட ஃபினான்ஸ் கமிஷன் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு 2 விதமான சயின்ஸ் மெட்டீரியலும் ஜியாகிரஃபிக்கு ஒரு புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வால்யூமில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும், 2வது சயின்ஸ் வால்யூமில் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கவர் ஆகும், அண்ட் இதில் வந்துட்டு ஜியாகிரஃபி வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ எல்லாமே வந்துட்டு டாபிக் வைஸ் கண்டென்ட், புக் பேக் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், டூ யூ நோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இந்த புக் இருந்தாலே உங்களால் இந்த சப்ஜெக்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேங்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இதுவும் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும், பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குற ஒரு நோட்டாகவும் யூஸ் பண்ணலாம், மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பேங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம், அண்ட் அமேசான்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து, who determines the central state financial relation from the following. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல யார் வந்து சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்க்கும் இருக்க ஃபினான்ஷியல் ரிலேஷனை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது யாருன்னா ஃபினான்ஸ் கமிஷன். அடுத்து, who presented the first union budget of independent India. ஸோ இண்டிபெண்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் யூனியன் பட்ஜெட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணது யாரு. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே ஷண்முகம். எப்போன்னா 1947. அடுத்து, which among the following is a constitutional body appointed by the president every 5 years to review central state financial relationship. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கமிஷன். ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்லியாச்சு. இந்த ஃபினான்ஷியல் கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து பிரசிடென்ட்டு. ஸோ எவ்ரி 5 years என்ன பண்ணுவாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதில் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ். So next question, who among the following determines the qualification which shall be required for appointment as member of the Finance Commission in India? So யாரு வந்து Finance Commissionல appoint பண்ற மெம்பரோட qualification வந்து determine பண்றது. So யாருன்னு பார்த்தீங்கன்னா President of India.
So next question, the chairman of the finance commission is the ex officio chairman of dash. So இதுல எதிலோட ex officio chairman வந்துட்டு finance commission ஓட chairman வந்து இருந்திருப்பாரு. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா மானிட்ரி பாலிசி கமிட்டிக்கும் டேக்ஸ் பாலிசி ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேயும் அவர் வந்து சேர்மனாக இருந்திருப்பார். ஸோ இந்த டாப்பிக்கோட பிடிஎஃப் ஃபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபினான்ஸ் கமிஷனோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த பிடிஎஃப் ஃபைல் வச்சு கூட படிக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைல் வச்சு தான் நான் அந்த வீடியோ கிளாஸ் வந்து உங்களுக்கு எடுத்திருப்பேன். அடுத்து, who is the chairman of 10th finance commission? ஸோ 10th finance commissionோட சேர்மன் வந்து யாரு? ஸோ யாருன்னா கேசி பாண்ட். அடுத்து, who among the following has never been the chairman of finance commission of India? ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல யார் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட சேர்மனாக வந்து இருந்ததே கிடையாது. யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரணவ் முகர்ஜி. அடுத்து, who is the chairman of 14th finance commission? ஸோ 14th finance commissionோட சேர்மன் யார்? 10th வந்து கேசி பாண்ட்னு பார்த்தோம். 14th வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா YV ரெட்டி. அடுத்து, which one of the following is a tax revenue for the states in India? இங்க இதில் கொடுத்துருக்கிறதுல எது வந்து ஸ்டேட்டோட டாக்ஸ் ரெவன்யூவாக இருக்கு? எதுனா லேண்ட் ரெவன்யூ. அடுத்து, in which of the following year all tax revenues of center have become shareable among the center and state? ஸோ எந்த வருஷத்துலேருந்து டாக்ஸ் ரெவன்யூ வந்து கவர்மெண்ட்டுக்கு வர டாக்ஸ் ரெவன்யூ வந்து ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் வந்து ஷேரபிளாக மாறுச்சு? எப்போனா 2000லேருந்து. அடுத்த கொஸ்டின், த சேர்மன் ஆஃப் த 15th ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ 15th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன். ஸோ கேசி பாண்ட் வந்து 10th, YV ரெட்டி வந்து 14th. ஸோ 15th யாருன்னா NK சிங். நெக்ஸ்ட், who appointed the chairman of finance commission? ஸோ ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மனை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? ஸோ இது முன்னாடி ஒரு கொஸ்டினில் இந்த பாயிண்ட் வந்து நான் சொன்னேன். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அடுத்து, to review the financial position of panchayat, the state government constitute every 5 years. So every 5 years வந்துட்டு state government வந்து financial position of panchayat இது பண்ணுறதுக்கு எதை வந்து இது பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா finance commission. அடுத்து, which one of the following is the function of the finance commission? ஸோ இதில் எது வந்து finance commissionோட ஃபங்க்ஷனாக இருக்கு? ஆன்சர் வந்து determine the principle governing grant in the aid of states. ஸோ இதுதான் வந்து அதோட ஃபங்க்ஷனாக வந்துட்டு இருக்கு. ஸோ இதோட வந்து ஃபினான்ஷியல் கமிஷன்லேருந்து நம்ம 20 கொஸ்டின் வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு அடுத்த டாப்பிக்கோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட வீடியோ கிளாஸஸ் பிடிஎஃப்லாம் வேணும்னா எல்லாத்துக்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் டெய்லி ஆப்டிடியூட் சீரிஸ் போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ வந்துட்டு உங்களுக்கு தமிழோட வீடியோ கோர்சஸ் வந்து போயிட்டுருக்கு. எல்லாமே ஃப்ரீ சோர்ஸாக தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.